தந்தை மைந்தன் தூயாவியாரின் பேராலே ஆமென். வளன் கிறிஸ்துவின் தொண்டராக இருக்க விரும்புகிற நீ உன்னை அவருக்கு கையளிப்பது என்றால் எப்படி? அவர் யார்? இறைமகன். அனைத்து அதிகாரங்களையும் தந்தை அவருக்கு தந்திருந்தார். அவர் உன்னை அழைத்திருக்கிறார். அதனால்தான் உனக்கு இத்தகைய ஒரு ஆசை மனதிலே எழுந்திருக்கிறது என்பதை உறுதியாக நம்பலாம். அவர் உனக்கு எத்தகையவர் என்பதை நீ மனதிலே உறுதியாக வைத்துக் கொண்டால்தான் அவரை பின்பற்றுவதிலே உன்னுடைய மனசு சிறப்பாக அமையும். அவர் யார், எத்தகையவர் என்பதை நாம் பார்க்கிறோம். புனித இஞ்ஞாசியார் முடியரசு காலத்திலே வாழ்ந்தவர். ஆகவே தலைவர் என்றால் அரசர். ஆக கிறிஸ்து அரசருக்கு உன்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அது எப்படி? அண்மை காலத்திலே நம்முடைய நாட்டில் பல ஆர்வமிக்க செயல்கள் நடைபெற்றன. காந்தியின் அழைப்பு, ஆங்கில அரசை எதிர்த்து நாடு விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக அவர் அழைத்த அழைப்பு. அதற்கு எப்படியெல்லாம் மக்கள் ஒத்துழைத்தார்கள், முன்வந்தார்கள் என்பதையெல்லாம் நீ தியானித்தாய். அதன் பிறகு இந்திரா காந்தி எமர்ஜென்சி என்ற ஒன்றை அமல்படுத்தி அதன் மூலமாக நாட்டை அப்படியே நெருக்கி விட்டார். அதை எதிர்த்து ஜெயபிரகாஷ் நாராயண் என்பவர் மக்களுக்கு அழைப்பு விடுத்தார். ஏராளமான மக்கள் அவருடைய அழைப்புக்கு செவிசாய்த்தார்கள். அண்மை காலத்தில் ஹசாரே என்பவர் நாட்டிலே ஊழல் மல்கிவிட்டது, இந்த மலிந்து போன ஊழலை எதிர்க்க வேண்டும் என்று ஓர் அழைப்பு விடுத்தார். அதற்கும் நிறைய பேர் அவரோடு ஒத்துழைப்பதற்கு முன்வந்தார்கள். இவர்களெல்லாம் சாதாரண மனிதர்கள், நல்ல மனிதர்கள், நாட்டிற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட நல்லவர்கள். அவர்களுக்கு கிடைத்த, அவர்களுடைய அழைப்புக்கு கிடைத்த பதில் என்ன என்பதை நாம் அறிவோம். இப்பொழுது கிறிஸ்து உன்னை அழைக்கிறார். உன்னை மட்டும் அழைக்கவில்லை, மனதினம் முழுவதையுமே அழைக்கிறார். உன்னை தனிப்பட அழைக்கிறார். அந்த அழைப்புக்கு ஆண்டவர் இயேசு அப்போது அழைத்த அழைப்புக்கு கிடைத்த பதில் என்ன, இப்போது உன்னை அழைப்பதற்கு என்ன பதில் என்பதை பார்க்க வேண்டும். நாம் யாராக இருந்தாலும் சரி, சிறந்த கல்வி நிறுவனத்திலே படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். சிறந்த மருத்துவமனையிலே சிகிச்சை பெற வேண்டும் என்பது நம் எல்லாருக்கும் ஆசை. அதே போல ஒப்புயர்வற்ற ஒரு தலைவருக்கு நான் தொண்டராக இருக்க வேண்டும் என்பதும் இயல்பான ஒரு ஆசைதான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கிறிஸ்து அழைக்கிறார் என்றால், இந்த கிறிஸ்து யார்? ஒப்பற்றவர். ஏனென்றால் அவர் இறைமகன். அவர் நம்முடைய வாழ்வுக்கு வாழ்வை தருகிறவரே அவர்தான். அந்த வாழ்வுக்கு வழிகாட்டுகிறவர் அவர். அவரே வழியாக இருக்கிறார். நான் வாழ்ந்து காட்டியிருக்கிறேன், என்னை பின்பற்று என்று சொல்கிறார். அவருடைய போதனைகள், வழிமுறைகள் எல்லாம் அந்த வழியிலே ஒளி வீசிக் கொண்டிருக்கின்றன. ஆகவே எல்லா மனிதருக்கும் வாழ்வும் வழியும் ஒளியும் அவர்தான். இறந்தும் உயிர்த்தெழுந்தவர். ஆகவே உயிரும் உயிர்த்தெழுதலும் அவரே. நம்முடைய வாழ்க்கை இந்த
மண்ணுலகிலே முடிந்து விடுவது இல்லை. இது விண்ணக வாழ்க்கைக்கு ஒரு பயிற்சி தளம் என்று சொல்லலாம். உலகுக்கு ஒளி அவர். அரசர்களிலே பலர் கொடுங்கோலர்களாக எல்லாம் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அவர் நல்ல ஆயன். அவரோடு உனக்கு இருக்கிற உறவு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு திராட்சை செடியும் அதன் கொடிகளும் எப்படி இணைந்திருக்கின்றதோ அதுபோல் இருக்க வேண்டும். அவர் கிறிஸ்து திராட்சை செடி, அதிலே ஒரு கொடி நீ. இந்த கிறிஸ்து உன்னை அழைக்கிறார் என்றால், என்னுடைய பணியிலே பங்கேற்க வேண்டும் என்று அழைக்கிறார் என்றால், அவருடைய பணி என்ன? அந்த பணியை அவர் எப்படி செய்தார்? அடித்தளம் என்ன என்றால், கிறிஸ்து தூயாவியாரால் திருப்பொழிவு செய்யப்பட்டு பணி செய்பவர். ஏதோ தான் விரும்பி செய்கிறதல்ல. தூயாவியாரால் திருப்பொழிவு செய்யப்பட்டு அனுப்பப்படுகிறார். பணிகள் செய்வதற்கு அனுப்பப்படுகிறார். ஆகவே அவருடைய பணி ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கிற பணி. உங்களுக்கு நல்வாழ்வு உண்டு, ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்றெல்லாம் சொல்வதற்காக சிறைப்பட்டோரை விடுவிப்பவர். எத்தனையோ வகையிலே நாம் சிறைப்பட்டிருக்கிறோம். 4 சுவர்களுக்கு இடையே சிறைப்பட்டிருந்தால் அதுதான் சிறை வாழ்வு என்பதல்ல. பல்வேறு வகையிலே நம்முடைய கண்ணோட்டம், நம்முடைய பார்வை, நம்முடைய வாழ்க்கை முறை இவையெல்லாம் பல்வேறு வகையிலே பலருக்கு சிறையாக அமைந்து விடுகிறது. இந்த சிறைப்பட்டோரை விடுவிப்பவர். பார்வையற்றோருக்கு பார்வை அளிப்பவர். எல்லாருடைய பார்வையும் சரியான பார்வை என்று சொல்வதற்கு இல்லை. அதனால் தான் பார்வை கோணலாகி போவதால் தான் உலகிலே பாவங்கள் மலிகின்றன. பார்வையற்றோருக்கு பார்வை அளிப்பவர். அவருடைய தொண்டிலே நீ ஈடுபட வேண்டும் என்று சொன்னால் சரியான பார்வை உள்ளவனாக இருக்க வேண்டும். மக்களுக்கு நல்ல செய்தி, ஆண்டவருடைய அருள் தரும் ஆண்டு, அதை முழக்கமிட்டு அறிவிப்பவர். இதெல்லாம் அவருடைய தலையாய பணிகளாக அமைந்தன. இன்றும் அவைதான் அவருடைய பணிகள். அந்த பணிகளை செய்வதற்காகத்தான் அவர் என்னோடு வருகிறாயா என்று அழைக்கிறார். வருகிறேன் என்று நாம் பதில் சொன்னோம் என்று சொன்னால், நாமும் தூய ஆவியாரால் திருப்பொழிவு செய்யப்பட்டு பணி செய்ய வேண்டும். ஏழை எளியவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும். சிறைப்பட்டோரை விடுவிக்க வேண்டும். பார்வையற்றோருக்கு பார்வை அளிக்க வேண்டும். ஆண்டவரின் அருள் தரும் ஆண்டை முழக்கம் என்று அறிவிக்க வேண்டும். இவர் கிறிஸ்து எப்போதும் இறை தந்தையை நினைவாக இருந்தவர். ஒரு கணம் கூட அவர் தந்தையை மறந்ததில்லை. பிறவியிலிருந்து அடக்கம் செய்யப்படுகிற வரை ஏழையாக வாழ்ந்தவர். சொகுசான வாழ்க்கை அவருக்கு அமையவில்லை. அவர் அதை தேடவில்லை. ஏழையாக வாழ்வதை தேர்ந்து கொண்டார். அவருடைய வாழ்க்கையில் அவருடைய நற்செயல்களை கூட எள்ளி நகையாடினார்கள். ஆகவே எள்ளல் இகழ்ச்சி ஏற்றவர், எதிர்ப்புக்குள்ளானவர். அவர் நல்லது செய்தாலும் கூட அதை எதிர்த்தார்கள். பல்வேறு வகையிலே எதிர்த்தார்கள். அந்த எதிர்ப்பு அவருடைய இறப்பிலே தான் முடிந்தது. சிலுவையில் அறைந்து கொல்லுகிற அளவுக்கு அவரை எதிர்த்தார்கள். ஆனால் அவர் கொள்கையிலே உறுதி உள்ளவர். நான் இதற்காகவே பிறந்தேன் என்று பல சமயங்களிலே அவர் சொன்னார். கொள்கையிலே உறுதியானவர். எந்த சூழலாக இருந்தாலும் சரி, அவரை பாராட்டிய நேரங்களிலும் சரி, அவரை கொடுமைப்படுத்திய நேரங்களிலும் சரி, நிலைகுலையாமல் இருந்தவர். இப்படியெல்லாம் வாழ்ந்த கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு நீ வருகிறாயா என்று அழைக்கிறார். இன்னொரு வகையிலே அவருடைய பணிகள் என்று பார்க்கும் பொழுது, நடைமுறையிலே அவருடைய பணிகள் எப்படி இருந்தன என்று பார்த்தோம் என்று சொன்னால், நல்லுறவை வளர்த்தார், அமைதி அருளினார், இறையாட்சியை நிறுவினார், விடுதலை அளித்தார்,
இறைவனை நமக்கு அவர் தந்தை என்று வெளிப்படுத்தினார். மன்னிப்பு அருளும் மாண்பு மிக்கவர் என்று வெளிப்படுத்தினார். நம்முடைய பாவ சுமையெல்லாம் நீக்குபவர். ஆகவே அவர் நல்லுறவை வளர்ப்பவர், அமைதி அருளுபவர், இறையாட்சியை நிறுவுபவர், விடுதலை அளிப்பவர், இறைவனை வெளிப்படுத்துபவர், சுமைகளை நீக்குபவர். இப்படிப்பட்ட பணிகளை செய்வதற்காகத்தான் உன்னை அவர் அழைக்கிறார். இதுல ஒன்றோ இரண்டோ பலவோ நீ செய்ய வேண்டி வரும். அதை அவருடைய பாணியிலே செய்ய வேண்டும். பாணி பல பேருக்கு புரியாது. ஸ்டைல், எப்படி அவர் இந்த பணிகளை செய்தார். இறையாட்சியை நிறுவதற்கு பாடுபடுபவர், கடுமுயற்சி எடுப்பவர், துன்ப துயரங்களை கூட கடந்து இறையாட்சியை நிறுவுவதிலே கண்ணும் கருத்துமாக இருப்பவர். அந்த இறையாட்சியை நிறுவுவதற்காக உயிரையே தியாகம் செய்பவர். அத்தோடு முடிந்துவிடவில்லை, இறந்த பிறகு உயிர்த்து எழுபவர். இவ்வளவும் அவருடைய பணிகளிலே காணப்பட்ட அற்புதங்கள். எப்படிப்பட்ட மனசு அவருடைய மனசு! இந்த தியானங்களிலே அவர் என்ன செய்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொண்டால் போதாது. அவருடைய மனசு, ஏன் இதை செய்கிறார், இதை செய்வதற்கு அவருடைய உள்ளத்திலே எழுந்த உந்துதல் என்ன, அதை நாம் உணர வேண்டும். இரக்கமே உருவான இதயம், பரிவு பொங்கும் மனம், தேடி சென்று நலம் புரியும் உள்ளம். இந்த பெத்சதா குளத்திலே 38 ஆண்டுகளாக கடந்தவன் திருநாளுக்கு போகிறவர் அவரை தேடி சென்று அவருக்கு நலம் பெறுகிறார் என்று பார்க்கிறோம். இன்னும் பலவற்றில் அவர் தேடி சென்று நலம் பெறுகிறவர். நல்லாயன் என்றால் தொலைந்து போன ஆடை தேடி செல்பவர். அப்படி தேடி சென்று நலம் புரியும் நல்ல உள்ளம் வாய்த்தவர் அவர். இரவென்றும் பகலென்றும் பாராமல் கடுமையாக உழைக்கிறவர். அயராது உழைக்கும் போக்கு. எவ்வளவு அயர்வு இன்றி உழைத்தார் என்பதற்கு அவர் புயல் அடிக்கும் போது படகிலே உறங்கினார் என்பது நமக்கு பெரிய எடுத்துக்காட்டு. எதிர்ப்புகள் நடுவே துணிர்ந்து செயலாற்றும் வீரமிக்கவர். எதற்காக என் மீது கல்லெறிய வருகிறீர்கள் என்று அவர் மீது கல்லெறிய வருகிறவர்களை பார்த்து கேட்பார். அந்த மாதிரி துணிச்சல் உள்ளவர். அவரை சாட்டையால் அடித்து முள்முடி சூடி கைகளை எல்லாம் கட்டி நிறுத்தி வைத்துவிட்டு பிலாத்து மிரட்டி பார்க்கிறார். சும்மா இரு, மேலிருந்து அருளப்படவில்லை என்றால் என் மீது உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அப்படி சொல்லுகின்ற ஒரு வீரமிக்கவர் கிறிஸ்து. அவரை பின்பற்றுவதென்றால் இப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று பொருள். அவர் இப்போது அழைக்கிறார். என்ன சொல்லி அழைக்கிறார்? உலகம் அனைத்தையும், என் பகைவர் யாவரையும் வென்று என் தந்தையின் மகிமையிலே நுழைய வேண்டும் என்பது என் திட்டம். ஞாசியார் முடியாட்சி காலத்திலே வாழ்ந்ததனால் இந்த மாதிரி சொல்லுகிறார். இதற்காக என்னோடு வர விரும்புகிற யாரா இருந்தாலும் சரி, என்னோடு வருந்தி பாடுபட தயாராக இருக்க வேண்டும். அவரை போல உழைப்பது. துன்பங்கள் நிறைந்திருக்கும் அந்த வாழ்க்கையில் இவ்வாறு என்னுடைய துன்பங்களிலே பங்கு கொள்பவர்கள் என் மகிமையிலும் பங்கு பெறுவர் என்று சொல்லுகிறார். வெறுமனே துன்பம் மட்டும் இருக்காது, மகிமை காத்திருக்கும். ஆக துன்பத்திலும் மகிமையிலும் அவரோடு இருக்குவதற்கு முன் வருகிறாயா என்று நம்மை கேட்கிறார். ஆகவே அரசரும் ஆண்டவருமான கிறிஸ்துவின் அனைத்து சேவையிலும் ஏதோ நானும் அவருக்கு சேவை செய்யறேன், சொன்னதை செஞ்சுட்டு இருக்கிறேன், அப்படி இல்லை. முன்னணியிலே நிற்க விரும்புகிறவர்கள் தங்களை முற்றிலும் அவருக்கு கையளிக்க வேண்டும். கடின உழைப்புக்கு கையளிக்க வேண்டும். அவரோடு பாடுபடுவதற்கு தன்னை கையளிக்க வேண்டும். அதெல்லாம் கனவு மாதிரி. நடைமுறையிலே ஐம்புல நாட்டத்துக்கும் ஊன் உடல் உலகியல் பற்றுதல்களுக்கும் எதிராக போராட தயாராக இருக்க வேண்டும்.
ஏனென்றால் நமக்குள்ளே ஐம்புல நாட்டங்கள் இருக்கின்றன. ஊனுடல், பசி, உலகியல் பற்று, மோகம் இவையெல்லாம் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் எதிர்த்து போராடுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். அவர் ஏமாற்றவில்லை. தன்னுடைய பணி எத்தகையது என்று மிக தெளிவாக சொல்லிவிடுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த இயேசுவின் அழைப்புக்கு உனது பதில் என்ன? ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். இதோ நான் வரேன் அப்படிங்க கூடாது. ஒரு முறை மாணவர்களுக்கு 9 வயது முதல் 12 வயது உள்ள மாணவர்களுக்கு நற்கரண வீரர் சபை அதை நடத்தி கொண்டிருக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு இருந்தது. ஒரு 2000 மாணவ மாணவிகள் வந்திருந்தார்கள். அவர்களுக்கு புனிதர் ஸ்தானிஸ்லாஸுடைய கதையை சொல்லி 1000 மைல் தூரம் நடந்து இயேசு சபையிலே சேர்ந்தார். அவரை போல கிறிஸ்துவுக்காக தன்னை அர்ப்பணிக்க யார் வருகிறீர்கள் அப்படின்னு கேட்டேன். அத்தனை பேரும் பிள்ளைகள்லாம் பையங்கள்லாம் கை தூக்கிட்டாங்க. அதெல்லாம் சும்மா அந்த நேரத்துல ஒரு உணர்ச்சியில கையை தூக்கி விடுவது. உனது பதில் அப்படி இருக்கக்கூடாது. நன்றாக ஆழ்ந்து சிந்தித்து தியானித்து அமைதியாக எந்த விதமான உணர்ச்சிகளுக்கும் அடிமையாகி விடாமல், நல்ல உணர்ச்சியானாலும் சரி, தீய உணர்ச்சியானாலும் சரி, உணர்ச்சி வசப்பட்டு அப்படியெல்லாம் இல்லை. அமைதியான ஒரு சூழ்நிலையிலே நீ என்ன பதில் சொல்ல போகிறாய்? உனது பதில் எப்படி இருக்க வேண்டும்? தாராள மனத்துடன் செயல்படுவதாக இருக்க வேண்டும். சொன்னதை மட்டும் செய்கிற ஒரு ஆளாக இருக்கக்கூடாது. தேவையானதெல்லாம் செய்கிற ஒரு ஆளாக இருக்க வேண்டும். மிக முக்கியமான ஒன்று, தாராள மனசோடு. அந்த ஏழை கைம்பெண் தன்னிடம் இருந்த 2 சப்பு காசுகள் அவ்வளவுதான் அவட்ட இருந்துச்சு. அவருடைய சொத்தே அதுதான். அவ்வளவையும் காணிக்கை போடுகிறாள் பாரு. தாராள மனசுக்கு அது ஒரு எடுத்துக்காட்டு. முன்னணியில் நின்று செயலாற்றுவதற்கு அந்த இப்தாவினுடைய மகளை பற்றி நான் உனக்கு சொன்னேன். அந்த மாதிரி நான் வருகிறேன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நான் வருவேன். தடைகளை எதிர்த்து தீவிரமாக கிறிஸ்துவை பின்பற்றுவது அதெல்லாம் அவ்வளவு எளிதல்ல. தடைகள் எத்தனையோ வரும். நீ உனக்கு ரொம்ப சொந்தமானவர்கள் நினைக்கிறவர்கள் தடை விடுவிப்பார்கள். உன்னுடைய நண்பர்கள் பல்வேறு வகையிலே உனக்கு பல யோசனைகளை சொல்லி உன்னை திசை மாறி போக வைப்பார்கள். இப்படி எல்லாம் இருக்கும். அதையெல்லாம் மீறி எதிர்த்து தீவிரமாக பின்பற்றுவதற்கு சக்கையோ எப்படி வந்து தடைகளை எல்லாம் மீறி ஆண்டவர் இயேசுவை சந்திக்கிறாரோ அது மாதிரி தீவிரமாக தடைகளை எதிர்த்து பின்பற்றுவதற்கு, நெருங்கி பின்பற்றுவதற்கு. ஆண்டவர் இயேசுடைய பாடுகளின் போது 3 அவரை பின்பற்றினார்கள். ஒருவர் பேதுரு. ஆண்டவர் இயேசுவை கைது செய்து எடுத்துக்கொண்டு போகிறார்கள், கட்டி எடுத்துக்கொண்டு போகிறார்கள். பேதுருவுக்கு தாங்க முடியவில்லை. அவர் தொலைவிலே ஆண்டவரை பின்பற்றி வந்தார். ஆனால் மறுதலித்து விட்டார். பாவம். புனிதர் யோவான், அன்பு செய்யப்பட்ட சீடர், ஆண்டவர் இயேசுவோடு அவர் சிலுவையிலே தொங்கும் போது சிலுவையின் அடியிலே நிற்கிறார். ஆனாலும் அந்த பாடுகளிலே ஆண்டவருக்கு அவர் என்ன செய்தார்? சும்மா நின்றார், அவ்வளவுதான். ஆனால் எங்கோ வேலை செய்துவிட்டு வந்த ஒரு சீரியனே சீமோன் ஆண்டவருடைய சிலுவையை தூக்கி கொண்டு அவர் கூடவே நடக்கிறார். அவர் நெருங்கி பின்பற்றுகிறவர். இப்படி ஆண்டவரை நெருங்கி பின்பற்றுகிறவர்களாக இருப்பது. புனிதர்கள் எத்தனையோ பேர் அப்படியெல்லாம் இருந்திருக்கிறார். படிப்படியாக வளர்ந்து அவரை நெருங்கி பின்பற்றியவர்கள் நிறைய பேர் இருந்திருக்கிறார்கள். நாம் பணி செய்யும் பொழுது நன்றாக செய்கிறோம் என்பது போதாது. மேலும் மேலும் சிறப்பாக, இன்னமும் சிறப்பாக அந்த மாதிரி ஒரு மனப்பான்மையோடு செய்வேன் என்று சொல்லி, அத்தகைய மனப்பான்மையிலே நீ ஆண்டவர் இயேசுடைய குரலுக்கு செவிசாய்க்க வேண்டும். அப்பர் திருநாவுக்கரசர்
கைப்போது மலர்தூவி காதலித்து வானோர்கள் முப்போது முடிசாய்த்து தொழ நின்ற முதலவனை அப்போது மலர்தூவி ஐம்புலனும் அகத்தடக்கி எப்போதும் இனியானை என் மனத்தை வைத்தேனே என்று சொல்லுகிறார். தான் பின்பற்றுகிற கடவுள் யார் என்பதை பற்றி அவர் சொல்லும்போது, வானவர்கள் மலர் கைகளிலே பூக்களை சுமந்து கொண்டு வந்து பேரன்போடு 3 நேரமும் காலையில், நண்பகலில், மாலையில் தலை தாழ்த்தி அந்த பூக்களை அர்ச்சித்து தொழுவதற்கு உரியவராக இருக்கிற கடவுளை, முதலவனை, அனைத்திற்கு முதலாக இருப்பவர், படைப்புக்கெல்லாம் ஆதி காரணமாக இருக்கிறவர் தொழுகின்றார்கள். அந்த கடவுளை நானும் தண்ணீரும் மலரும் கொண்டு பூசிக்கிறேன். 5 புலன்களும் ஒருமுகப்பட்டு இருக்கும்படியாக உள்ளே அடக்கி வைத்து பூசிக்கிறேன். ஏன் தெரியுமா? எனக்கு இனியவன், அந்த இனியவனை என் மனத்திலே வைத்திருக்கிறேன். ஆக நீ கிறிஸ்து இயேசுவை பின்பற்றுகிறாய் என்று சொன்னால், நெருங்கி பின்பற்றுகிறாய் என்று சொன்னால், அவர் இனியவர் என்ற உணர்வு உனக்கு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் எந்த நாளிலும் எந்த சூழ்நிலையிலும் நீ அவரை பின்பற்ற முடியும். புனிதர் பவுல், நான் வாழ்ந்தால் அது கிறிஸ்துவுக்காக பிச்சு பேசுகிறார். நான் இறந்தால் கிறிஸ்துவை மகிமைப்படுத்த. வாழ்ந்தாலும் சரி, இறந்தாலும் சரி, கிறிஸ்து தான் மையம். அது பொது நோக்கு. அன்றாட வாழ்க்கையிலே நான் உண்டாலும் பருகினாலும் எதை செய்தாலும் அதெல்லாம் கிறிஸ்துவின் மகிமைக்காக. நான் சாப்பிடுறேன், எப்படி கிறிஸ்துவின் மகிமைக்காக சாப்பிடுவது? உத்தமன் கோயில் கொண்டான் என்று நான் உடலை ஓம்புகிறேன் என்று திருமூலர் என்பவர் சொன்னார். எனக்குள்ளே கடவுள் இருக்கிறார். இந்த உடல் கடவுளுடைய ஆலயம். ஆகவே நான் உண்பது பருகுவதெல்லாம் கடவுளுக்கு அர்ச்சிப்பது போல, பூசிப்பது போல. வாழ்வது நான் அல்லேன், கிறிஸ்துவே என்னுள் எந்நாளும் வாழ்வார். என்னுடைய சிந்தனை, சொல், செயல் எல்லாவற்றையும் ஊடுருவி நிற்பவர் கிறிஸ்து. அந்த அளவுக்கு கிறிஸ்துவோடு ஐக்கியமாகி தன்னை கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கிறார் புனிதர் பவுல். அப்படி என்றால் நீ உன்னை அழைக்கிற கிறிஸ்துவுக்கு எப்படி பதில் சொல்ல போகிறாய்? கையளிப்பு ஜெபம் என்று ஒன்று எழுது. உன் மனதிலே பொங்கி வருகிற ஆசையெல்லாம் தெரிவித்து, நடைமுறைக்கு ஏற்றதாகவும் நடைமுறையை கடந்ததாகவும் இருக்கும் அளவுக்கு தாராள மனசோடு, ஊக்கத்தோடு, பேரார்வத்தோடு, பேரன்போடு நீ உன்னை அவருக்கு கையெழு. அந்த மாதிரி இருப்பது அன்னை மரியா அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு என்று சொல்லலாம். அந்த அன்னை மரியாவை கன்னி மரியா என்று சொல்லுகிறோம், தாய் மரியா என்று சொல்லுகிறோம், வியாகுல மரியா என்று சொல்லுகிறோம், விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசி என்று சொல்லுகிறோம். ஆகவே வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் கடவுளுக்கு உண்மை உள்ளவராக இருந்தனர். ஊக்கத்தோடு தளராமல் பின்பற்றியவர். இன்பத்தையும் துன்பத்தையும் சரி நிகராக ஏற்றுக்கொண்டவர். அந்த அன்னை மரியிடம் மன்றாடி, அவரை போன்று நீயும் கடவுளுக்கு உன்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும், அதற்கு துணை புரிய வேண்டும் என்று சொல்லி மன்றாடி ஒரு ஜெபம் நீ எழுதுகிற ஜெபத்தை நீ ஒவ்வொரு நாளும் சொல்லு. ஆண்டவரே, என்னை நான் உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன், என்னை நான் உமக்கு கையளிக்கிறேன், நீர் என் தலைவர், நான் உன் ஊழியன், இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நிரந்தரம் என்று சொல்லி நீ அவருக்கு உன்னை கையளிப்பாயாக.